அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் மார்க்கெட்டில் க்ளோசிங் பேசிஸில் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, அல்லது டைம் பேஸில் பை பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு முடிவில் இருக்கிறீங்க. அந்த கேண்டில் 170 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகலாம், 150 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகலாம். சில டைமில் மார்க்கெட் ஒரேடியாக ஹெவியாக ஃபால் ஆச்சுன்னா அது வெறும் 50 ரூபாய்க்கு கூட போய் க்ளோஸ் ஆகுது. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய ட்ரேடர்ஸு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறத நான் சொல்லவில்லை. ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இந்த க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தால் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இப்படி 200 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அது 150 ரூபாய்க்கோ 170 ரூபாய்க்கோ அல்லது 130 ரூபாய்க்கோ அது போட்டுக்கோங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸிட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் தான். பெரிய ட்ரேடர் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இதையே. அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். இல்லை அப்படி மீறி உங்களுக்கு இதில் லாபம் வருது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், தப்பில்லை. தேங்க்யூ.